வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் பேசப் போறது தமிழ்நாட்டின் அழகான ஒரு தொகுதியை பற்றிதான். ராதாபுரம் தொகுதி. இது திருநெல்வேலி மாவட்டத்தில அமைந்திருக்குது. இந்த தொகுதி முதலா 1957 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கப்பட்டது. ராதாபுரம் தொகுதி கடலோடும் பசுமையோடும் கலந்த அழகான இடம். இங்க செட்டிக்குளம் கடற்கரை, தன்னார்குளம், இடிந்தகரை, அப்புவளை மாதிரி பல சிறிய கிராமங்கள் இருக்கு. மொத்தம் சுமார் 36 கிராமங்கள் இந்த தொகுதிக்குள் வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இது தமிழ்நாட்டிலேயே நீண்ட கடற்கரை கொண்ட தொகுதி. முழுக்க இயற்கை வளங்களால் சூழ்ந்திருக்கும் இந்த இடம் வேளாண்மையிலும் மீன்வளத்திலும் முக்கிய பங்கு வகிக்குது. ராதாபுரம் தொகுதி அரசியலுக்கு வித்திட்ட முக்கியமானவர்கள் பலர் இருக்காங்க. அவர்களின் முக்கியமானவர் மு. அப்பாவு, தற்போதைய திமுக எம்எல்ஏ. அவர் 1996 இல் முதலா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார். பின்னர் 2001 இல் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றார். 2016 இல் அவர் அதிமுகவின் என்பதரை அவர்களிடம் மொத்தம் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதே நேரம் 2021 தேர்தலில் அப்பாவு மீண்டும் திரும்பி வந்து அதே என்பதுரையே வீழ்த்தி வெற்றி பெற்றார் 5925 வாக்குகள் வித்தியாசத்துடன். இந்த தொகுதியின் ஓட்டுப்பதிவு சதவீதம் 67.94% என்று 2021 தேர்தலில் பதிவானது. மக்கள் அரசியலில் எவ்வளவு ஈடுபாட்டுடன் இருக்காங்கன்னு இதுவே காட்டுது. இதெல்லாம் பார்த்தா ராதாபுரம் தொகுதி ஒரு அரசியல் மையம் மாதிரிதான். இயற்கையும் அரசியலும் மக்களின் உறுதியும் கலந்த இடம் இது. இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தொகுதி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கருத்தையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.